பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி மந்த் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறதுனால ஓகே. இதை வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ டீட்டெயிலாக நம்ம கூட சொல்கிறதுக்காக டாக்டர் பாலாஜி வந்திருக்காங்க, பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். வணக்கம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும்? அஸ் த நேம் சஜஸ்ட் ஆக்குபேஷன்னா வந்து நம்மளோட வேலை. ஃபங்க்ஷன் கரெக்ட். ஓகே. செயல்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க, தொழில்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க. நம்மளோட அன்றாட செயல் அது நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்குறது தான் ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட வேலை. ஸோ குழந்தைங்கள பார்த்திங்கன்னா வந்து டே 1லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒரு கை குழந்தை பிறந்த உடனே வந்து அது நல்லா தூங்கணும், நல்லா அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கணும், அழணும், விகரஸாக மூமெண்ட்ஸ் பண்ணணும், நல்லா அழணும். இதில் எதுவும் பண்ணுறதுல ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, அதாவது மெடிக்கோஸ். அவங்க வந்து மெடிக்கல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒரு குறை மாத குழந்தைக்கோ இல்லை வந்து ஒரு லோ பர்த் வெயிட் சைல்டுக்கோ என்னென்னலாம் மெடிக்கல் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், அதனால இதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து செயல்திறன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படி கரெக்டாக இல்லைன்னா அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க தீவிர சிகிச்சை கொடுத்து. தீவிர சிகிச்சைன்னும் போது உங்களுக்கு என்ஐசியூ ஞாபகம் வரும். என்ஐசியூவில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்து சைல்டு வந்து அந்த நியோநேட் வந்து ஃபங்க்ஷனலி ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபங்க்ஷனலி ஃபிட்டுன்னும் போது மதர்கிட்டேருந்து நல்லா பால் குடிக்குதுன்னா பொதுவாக குழந்தைங்க வந்து பால் குடிக்காதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 30 சக்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஃபங்க்ஷனலி ஃபிட் ஆகும். அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 15 சக்காது இருக்கணும். அப்போ தான் வந்து ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஓரோமோட்டார் ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு கொடுத்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரா ஓரலி வாயிலே வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து மதர்கிட்டேருந்து ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக சக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக வரும். அது இல்லாத அந்த விகரஸ் மூமெண்ட்ஸ், அந்த க்ரைங் ஸ்பெல்ஸ், அது மாதிரி. ஓகே. நீங்கள் சொல்றது பார்த்தா ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அந்தந்த ஏஜில் ஸ்டேஜில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சரியாக வரலன்னா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா இதில் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது, வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. நியூராலஜின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் இன் நியூராலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், சைக்காட்ரின்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும், ரீஹாபிலிட்டேஷனில் தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடலாம், கை ஃப்ராக்சர் ஆகிடலாம். உள்ளங்கை ஃப்ராக்சர் ஆகிட்டுனா முதல்ல வந்து நர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லை ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, எங்கே ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அதோட பவர், ஸ்ட்ரென்த்து எல்லாமே கெயின் பண்ண முடியுதா, பண்ண வைக்க முடியுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு டைப்ரைட்டரோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். ஸோ அவரோட வந்து ஃபைன் மோட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவரோட வேலைக்கு போதுமான திறன்கள்லாம் அவர் ஆக்சிடெண்ட் ஆகி அது அவர் வந்து பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி, அதுதான் மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன். 5க்கு 5 மார்க் எடுத்தாலும், அதோட மசிலோட பவர் மார்க் எடுத்தாலும், பட் ஆனால் வந்து உடனே வந்து அந்த டைப்ரைட் பண்ணுறதோ இல்லை கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான திறன்கள் வர வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட வேலை. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்லையும் ஒரு டாஸ்க் நம்மளுக்கு வந்து சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு மோட்டார் ஸ்கில் தான் இருந்தாலும் சரி, டெக்ஸ்டரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அது வந்து சரியாக நம்மளால் மற்றவங்க மாதிரி நார்மலாக செயல்பட முடியல அப்படின்னா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஆக்சிடென்டல் இருக்கிற விஷயம் பற்றி சொன்னீங்க. இல்லை ஜெனரலாக வந்து ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட வருவோம்? வெரி நைஸ் கொஸ்டின். இது வந்து ஆக்குபேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டோம். அது வந்து எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூ லேஸ் டைப் பண்ணுறது, நமக்கு வந்து திறன் இருந்துட்டால் வந்து அது வந்து அதோட வேல்யூ நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுருவோம், கண்ணை மூடின்னு போடுவோம். பட் அந்த லேஸ் டைங்கிறது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா வந்து மோட்டர் பிளானிங் சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இன்வால்வ் ஆகுது. பிளானிங் எனி நாவல் மோட்டர் ஆக்ட், ஒரு ஆற்றலை வந்து நாவலான ஆற்றலை வந்து செயல்படுத்துறதுல அது ஒரு திறன். அந்த எத்தனை வாட்டி நம்ம ஃபீட்பேக் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணாலும் அந்த ஷூ லேஸ் டைப் பண்ணுறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அது மாதிரி ஷூ லேஸ் டைப் பண்ணுறதுலேருந்து, பால் தூக்கி போடுறதுலேருந்து, எழுத வைக்கிறதுலேருந்து, நடக்க வைக்கிறதுலேருந்து, ஓட வைக்கிறதுலேருந்து, மற்ற பசங்க கூட பழக வைக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்க் வந்து
எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறது பயிற்சி கொடுக்கறது வந்து ஆக்குபேஷன் தெரப்பி. இது வந்து வேரியஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக இந்த ரெண்டுத்தில் வந்து எல்லாருமே சூப்பர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு மாஸ்டர்ஸ்க்கு அப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாலேருந்து சென்சரி இன்டெகிரேஷன் ஒரு ஸ்பெஷாலிட்டியில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களால ஒரு எட்ஜ் காமிக்க முடியும் ட்ரீட்மெண்ட்டில். ஓகே. அண்ட் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வேரியஸ் ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன வயசில் அவங்க பிறந்தோன்னே வந்து அவங்க கை கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், அழறதாகட்டும், இல்லை அவங்களோட அம்மா கிட்ட அவங்க இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து ஒரு நார்மலான பேபியாக இருக்கா அப்படிங்கிறதாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட படிப்பு அண்ட் சொசைட்டி கிட்ட அவங்க பழகிற விதம், மற்றவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் எவ்வளோ போயிட்டே இருக்கும். ஏன்னா பெரியவங்களாவது எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க, பட் குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது நிஜமாவே வேறு எந்தெந்த விஷயத்தெல்லாம் யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்லையா, இல்லை வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்ல பேச்சு கேட்கறது இல்லையா, இல்லை மற்றவங்க கிட்ட பழகிறது, இந்த மாதிரி வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி அப்படிங்கிறது யூஸ் ஆகும்? நீங்கள் வந்து டிப்பிக்கல் பாப்புலேஷன், நார்மல் பாப்புலேஷனில் கேட்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் பாப்புலேஷனுக்கும் கொடுக்க முடியும். ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து எபிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் டிசபிலிட்டிஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ டிப்பிக்கல் பாப்புலேஷனுக்கு பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ என்ன தான் நம்ம கீபோர்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்தாலும் எழுதி தான் இருந்தாலும் எழுதி தான் ஆகணும். அட்லீஸ்ட் பேங்க்கில் வந்து சிக்னேச்சர் போடணும், ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒன்றும் கூட அது போயிடாது அது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஒரு மேஜர் ரோல். நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நியூராலஜி, ஆர்த்தோபெடிக்னு ஹேண்டுன்னு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. அதுக்காக மாஸ்டர்ஸ் இன் ஆக்குபேஷன் தெரப்பி ஃபார் ஹேண்ட் 2 years மட்டும் படிக்கிறாங்க. ஸோ க்ரஷ் இன்ஜுரியிலேருந்து உங்களுக்கு சுகர் கேன் க்ரஷராக இருப்பார், க்ரஷ் இன்ஜுரியிலேருந்து நர்வ் இன்ஜுரிஸ் வரைக்கும், டெண்டான் இன்ஜுரிஸ்லேருந்து கடைசியாக ஹேண்ட் ரைட்டிங் வரைக்கும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து 2 விஷயத்தை பார்ப்பாங்க பொதுவாக. லெஜிபிலிட்டி காம்பனண்ட், ஸ்பீட் அண்ட் டெக்ஸ்டிரிட்டின்னு சொல்லுவாங்க. எழுதுறது புரியணும், அட் த சேம் டைம் கொடுத்த டைமில் எழுத வைக்கணும், ஸ்பீடாக முடிக்கணும் கரெக்டாக. ஏன்னா எக்ஸாமில் வந்து எங்ககிட்ட வர பொதுவான குழந்தைங்க வந்து டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்ட்டியில் ஒரு டைப் வந்து டிஸ்கிராஃபியா. ஹேண்ட் ரைட்டிங்கில் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும். ரொம்ப கிறுக்கலாக எழுதுவாங்க, மற்றபடி அந்த ஃபேக்ட் கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு புரிகிற சக்தி இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். ரிட்டன் எக்ஸ்பிரஷன் அலோன் தே வில் ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பிரஸிங் தெம்செல்ஃப் ஆன் த பேப்பர். ஸோ அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாலும் அது புரியாத மாதிரி இருக்கும். அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் வந்து அவங்களால வந்து டைம்குள்ளே முடிக்காத மாதிரியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஒன்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதில் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு லெஜிபிலிட்டி காம்பனண்டோட ஏஜ் ஈக்குவலன்ஸ் 6 வயசு 7 மாத குழந்தைக்கு 6 வயசு 7 மாத குழந்தைக்கான லெஜிபிலிட்டி காம்பனண்ட் இருக்கா, ஸ்பீட் அண்ட் டெக்ஸ்டிரிட்டி காம்பனண்ட் இருக்கான்னு பொதுவாக இருக்காது. அதனால தான் நம்மகிட்ட வராங்க. அதை வந்து சீர்படுத்துறது, அந்த கேப்பை நேரோ பண்ணுறது ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட வேலை. நார்மலாக நம்ம எந்த ஒரு குழந்தைய பார்க்கும்போதும் அந்த குழந்தை அவங்க ஆக்டிவாக இருக்கிறது, நிறைய சேட்டை பண்ணுறது, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மந்தில் பண்ணுறது அதான் பார்த்து ரசிப்போம். அவங்க அது பண்ணல அப்படின்னா அப்போ எவ்வளோ டென்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ்? எக்ஸாக்ட்லி. அது மாதிரி டைம் டேபிள் போட்டு இது பண்ணலையே, ஐயோ இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துறைக்கும் இது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தெரியுது இல்லையா. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாகவே இருந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாப் 5 ஜாப்ஸில் எப்போவுமே வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஜாபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய துறை இருக்குது, நிறைய பீப்புள் இருக்கும், அண்ட் குட்டி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லைஃப் ஸ்டைலில். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வந்து ரீசர்ஜன்ஸ் மாதிரி இந்த மாதிரி துறைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயும் நிறைய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வரணும் டாக்டர் மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. பட் டாக்டர் கிட்டே நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன பிரேக்கப் பார்க்கலாம். புதிய UGM FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் டு UGM FM ஸ்டேஷனில் இனியவா என்ன நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி மந்த் அப்படிங்கிறதுனால நிறைய பொதுவான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கோம். பிரேக் விட்டு நான் எனக்கும் ஒரு பர்சனல் கொஸ்டின்லாம் இருந்தது, டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பாலாஜி வந்திருக்காரு. ஹீஸ் அ பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். அவர்கிட்ட வந்து ஆக்குபேஷனல் தெரப்பினா என்னன்ற பேசிக்கில் இது எந்த அளவுக்கு லைஃப்க்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டுருக்கோம் இல்லையா. ஆமாம், இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காமனாகவே நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க கிட்ட என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா,
குழந்தைங்களை வந்து அவங்க சொல்ல பேச்சு கேட்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேஸை பார்த்து சொல்லிட்டே இருந்தீங்க ஒரு குழந்தைய பார்த்தனா, அந்த குழந்தை உங்கள் ஃபேஸை கூட பார்க்காது, கொஞ்ச நேரத்தில் வேறு எங்கேயோலாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும், உங்களுக்கு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. அதாவது குழந்தைங்கள வந்து 2 எக்ஸ்ட்ரீமா பிரிக்க முடியும். ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டைவர்ட் ஆவாங்க. எது சொன்னாலுமே அத கவனிக்காம வேற ஏதாவது பண்ற மாதிரி அந்த மாரியும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் சப்போஸ் இந்த டிவி பார்க்கறது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே குழந்தை 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ட கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எஸ். இப்போது நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு கண்டிஷனை சஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் சொல்லுவாங்க. அதில் ஒரு 3 டைப் இருக்குது. இன்அட்டென்டிவ் டைப் சொல்லுவாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு இம்பல்சிவ் டைப் சொல்லுவாங்க, அப்புறம் கம்பைன் டைப். 2 சிம்டம்ஸுமே ஒரே சைல்டில் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே டிப்பிக்கலாக இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எல்லா குழந்தைங்க செயல்திறன் எல்லாமே இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களால அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸ், இம்பல்சிவ் சைல்டு கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க. எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும், இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லலாம். ஓவர் ஆக்டிவ்ன்றது ஒரு நல்ல டேர்ம், ஹைப்பர் ஆக்டிவ் வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் டேர்ம். ஓகே. ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓவர் ஆக்டிவ்னு வச்சிங்கன்னா, அந்த ஓவர் ஆக்டிவ்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிறதுக்கு இட் ஹாஸ் டு கம் இன் இஸ் வே ஆஃப் இஸ் ஃபங்க்ஷன். அவங்களோட ஃபங்க்ஷனில் தடங்களாகணும். அவன் எந்த அளவுக்கு துருதுருன்னு இருக்கான்னா, ஹீ இஸ் ஜஸ்ட் நாட் ஏபிள் டு சிட் இன் த கிளாஸ் ரூம் டு லிசன் டு த டீச்சர். கிளாஸ் ரூம்லேயே உலாத்துற அளவுக்கு இம்பல்சிவிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நிபுணராக அணுகிறதுல அச்சமே கிடையாது. ஓகே. இப்போது இந்த இம்பல்சிவ் சைல்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காம் பண்ண வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட போவாங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் எடுத்த உடனே ஒரு சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட்டோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டோ வந்து அனுப்பி அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணுறது பொதுவான வழக்கம். அவங்க அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன், இப்போ ஒரு சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பொதுவாக எடுத்த உடனே வந்து சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, இம்மீடியட்டாக அந்த குழந்தைய காம் பண்ணுறதுக்கு. அது அந்தளவுக்கு சிவியரிட்டி இல்லை, அந்தளவுக்கு தேவைப்படலை, அதாவது தூக்கம் வராத அளவுக்கு அவங்களால காம் பண்ணி தூங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக மெடிசன் கொடுப்பாங்க. சில குழந்தைங்க வந்து மற்றவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க, அடித்து கிள்ளி உதச்சி அது மாதிரிலாம் பண்ணினே இருப்பாங்க. அந்தளவுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. பட் அது புல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஆக்சுவலி இது ஒரு பார்ட் ஆஃப் ADHD சிம்டம்ஸ் தான். அதுலேயே வந்து அது வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, காண்டக்ட் டிஸார்டர் அது மாதிரி சொல்லுவாங்க. அது அன்ட்ரீட் பண்ணால் அந்தளவுக்கு முடிகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூனியர் டெலிக்வெண்ட் JD அந்தளவுக்கு கிரிமினல் ஆகிற அளவுக்குலாமே வந்து ஸ்டேஜஸ்லாம் போய்டும் கவனிக்காமல் விட்டா. பட் இப்போ பொதுவாக அவேர்னஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, கவனிப்புலாம் ஜாஸ்தியாக இருக்குது, பீடியாட்ரிஷியன் மத்தியில் அவேர்னஸ் இருக்குது. ஸோ அவங்க சைக்காட்ரிஸ்ட் மெடிசன் தேவையா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா லாங் டேர்மில் இது வந்து காம் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு சென்சரி இன்டெகிரேஷன் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்துவாங்க. சென்சரி இன்டெகிரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எதனால் துருத்துருன்னு இருக்காங்க, வாட் இஸ் கோயிங் ராங் இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டம் சொல்லுவாங்க, ப்ரோப்ரியோசெப்டிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த 2 சென்சரி சிஸ்டம் தான் வந்து ஹிடன் சென்சரி சிஸ்டம். அதுதான் வந்து பொதுவாக இவங்களோட பாடியில் வந்து ஹேவாய்டாக போகும். அந்த ஹேவாய்டாக போகிறத வந்து வி நீட் டு ஆர்கனைஸ் பண்ணி அதை ஆப்டிமலாக பண்ணும்போது அவங்க வந்து அமைதி ஆவாங்க, கண்டிப்பாக சேஞ்சஸ் காமிப்பாங்க. தே வில் ஸ்டார்ட் ஷோயிங் அ பெட்டர் சிட்டிங் டாலரன்ஸ். அப்புறமா அவங்க நல்லா உட்கார ஆரம்பித்து நல்லா ஐ கான்டாக்ட் கொடுத்து நல்லா லிசன் பண்ணாலே வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அதிகரிக்கும். ஸோ அவங்களால வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட் பண்ண முடியும். பொதுவாக இவங்க வந்து ஐக்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஐக்யூ இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு மோட்டர் கீ கொடுத்த பொம்மை மாதிரி தே வில் பி ஆன் த கோ, மூவிங்லேயே இருப்பாங்க. அந்த மூவிங்கே வந்து அவங்களுக்கு தடங்கலாயிடும். எல்லாத்துலேயுமே ஒரு மூவிங். மத்தியானத்தில் தூங்க மாட்டாங்க, நைட்டு தூங்க வைக்கிறது லேட் ஆகும், காலையில் எழுறது சீக்கிரமாக எழுந்துக்குவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ஸு ஒரு பார்ட்டி யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா தெல் பி ஓவர்லி எக்ஸைட்டட், எல்லாமே எக்ஸைட் ஆவாங்க. பட் இவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பேரண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிரமம் ஆரம்பிச்சிடும்.
அது மாதிரி டைமில் இவங்களை அப்ரோச் பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சில குழந்தைங்கலாம் வந்து நிறைய பேசுவாங்க, சில குழந்தைங்க சுத்தமாக பேசவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது ஏதோ எல்லா கொஷனுக்கும் அதே ஆன்சர் மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ணலாமா இல்லை கம்மி பண்ணலாமா எப்படி சொல்கிறது தெரியல. சில குழந்தைங்களுக்கு வந்து பேசவே வரல அப்படின்னா வந்து அவங்கள நல்லா நார்மலாக பேச வைக்கிறதுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவங்களுக்கு தான் ஸ்பீச் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைங்கிட்ட பேசுறதுக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது எந்த விதத்தில் தான் உதவும், அது மட்டும் இல்லாமல் எந்த வயசில் இருந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் அகெயின் வந்து ஒரு டிப் ஆஃப் an iceberg. ஸ்பீச் தான் வந்து ஒரு லேமேனுக்கு தெரிய வரிய ஒரு சிம்டம். அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 5 க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. நல்லா ஐ கான்டாக்ட் கொடுக்கணும் 2 வயசுக்குள்ளே. 1 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது பேபிள் பண்ணணும், மழலையாக பேச ஆரம்பிக்கணும். 16 மந்த்ஸில் வந்து மோனோசிலபிள்ஸ், ஒவ்வொரு வார்த்தையாக சிங்கிள் அம்மா, அப்பா, அக்கா, அத்தை, காக்கா அது மாதிரி சொல்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பாயிண்ட் பண்ணி கெஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் நானும் உங்கள் மீடியாவில் வந்து கண்டிப்பாக அந்த கெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் சொல்லுவாங்க. தட் அண்ட் ஆல் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகே. நம்ம குழந்தைங்க வந்து பொதுவாக விரல் காமிச்சு கேட்கவே மாட்டாங்க, கை பிடிச்சின்னு போய் கேட்பாங்க. ஸோ 2 வயசு கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து அட்லீஸ்ட் 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் ஃபில் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் தே ஆர் அட் ரிஸ்க். ஸோ அட் ரிஸ்க் ஃபார் வாட் அப்படின்னு கேட்கும்போது ஸ்பீச்ன்றது ஒரு காமன் சிம்டம். அது வந்து ஆட்டிசமில் காமிக்கலாம், அது வந்து வேறு பெரிய பெரிய டிசார்டர்ஸில் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூல் த ஸ்பீச் டிலே. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் உங்களுக்கு சொல்லுவாங்க லேட்டாக பேசினான்னு சொல்லிட்டு. அந்த லேட்டாக பேசுகிறது வேறு, இப்போ காமிக்கிற சிம்டம்ஸ்ன்றது வேறு. அப்போ லேட்டாக பேசினவங்க வந்து எல்லாமே புரிஞ்சிருப்பாங்க. சைகை பாஷெல்லாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, சோஷியல் ரெசிப்ரோகாசிட்டி, கேட்டால் பதில் சொல்கிறது. அவங்க வந்து அட்லீஸ்ட் சைகையிலையாவது பதில் சொல்லுவாங்க, ஆக்ஷனில் காமிச்சிருவாங்க. அவங்க புரிஞ்சிக்கினாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்படியே கம்யூனிகேட் பண்ண நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது அந்த பியர் இன்ட்ராக்ஷனோ இல்லை வந்து அடல்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து இது எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அலூஃபாக தனியாக இருப்பாங்க. அவங்களோட ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். சென்சரி சீக்கிங் இல்லை சென்சரி ஹைப்போ ஆன பிஹேவியர்ஸ் வந்து நிறையா காமிப்பாங்க. ஸோ அந்த அலூஃபாக செக்லூடடாக போகும்போது, அதுவும் அந்த 1.5 வயசுலேருந்து சில குழந்தைங்க ஒரு வேர்டு 2 வேர்டுன்னு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளட்டூ ஒரு சேச்சுரேட் ஆகிருப்பாங்க. அது இல்லாட்டி டெட்டோரேட் ஆகிடுவாங்க. அது வந்து ஒரு கிளியர் சிம்டம் ஃபார் ஆட்டிசம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் வந்து இருக்குது. அதை வச்சு வந்து கன்சர்ன் பீப்புளை வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு இல்லை ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், அதுக்கப்புறமா ஃபாலோட் பை சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்காக ஆக்குபைன் தெரபிஸ்ட். இப்போ ஸ்பீச் வந்து எடுத்தோடனே ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட பொதுவாக அனுப்புறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீச்சுக்கான தேவையான பொருட்கள் இருக்குது. ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து நீங்களும் நானும் கண்ணுக்குள்ளே கண்ணு பார்க்குறோம், நீங்கள் வந்து நான் பேசுறது கேட்குறேன், தலையாட்டுறேன், நீங்கள் இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிக்கிறீங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் அட்டெண்டிங் டு மீ, ஐம் லிஸ்னிங் டு யூன்ற ஒரு உங்களுக்கு வந்து அந்த திறன்லாம் அவங்களுக்கு இருக்காது. இஃப் தே ஆர் மூவிங் அரவுண்ட், அவங்களால வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு சொல்லிக் கொடு, இந்த டங் மூவ்மெண்ட் பண்ண, இந்த லிப் மூவ்மெண்ட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அதனால் ஸ்பீச் தெரபிஸ்ட்டே என்கிட்ட ஒத்துக்குவாங்க. ஃபஸ்ட் வந்து அவங்க ஓட்டி கூட்டின்னு போயிட்டு ரெடி பண்ணி கூட்டினுவாங்க. அந்த ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ்க்கான ரெடினஸ் கொடுத்தாலே வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு உட்கார ஆரம்பிக்கணும், பார்க்கணும். அதுக்கப்புறமா சென்சரி இஷ்யூஸ்ன்னு நிறையா இருக்கும். அந்த சென்சரி இஷ்யூஸ் வந்து சில ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சில டெக்ஸ்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இன்ட்ரா ஓரலி வாய்க்குள்ளேயே வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கெலாம் அந்த குழந்தைங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது பண்ண வைக்கிறதுக்கெல்லாமே வந்து ஆக்குபைன் தெரபிஸ்ட் கிட்ட கொடுத்து அவங்க ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அப்போ வந்து ஆக்குபைன் தெரபிஸ்ட் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட ரெஃபரன்ஸ் அனுப்புவாங்க. அப்போ வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து இன்னும் பெட்டராக அவங்களால பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேயே தான் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா குழந்தைங்க ஒன்று ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அதிகமாகவே பேசுகிறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு. ஒரு 2 வார்த்தைகள் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ வந்து இதில் நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன நினச்சி போனால் மேபி அவங்க கூச்சமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்டே எப்படி அந்த கூச்சம் வரும் அப்படிங்கிற சந்தேகமும் வரும். ஸோ வந்து பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஸ்பீச் தெரபிஸ்ட்கிட்டோ இல்லை வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ கான்டாக்ட் ஒரு மேஜர் இஷ்யூ. அது வந்து யங் பேரண்ட்ஸால் அது வந்து கேஜ் பண்ணுறது கஷ்டம், அது எடை போடுறது கஷ்டம். ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேர்ட், பட் ஆனால் வந்து ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூசிங். மீனிங்ஃபுல் ஐ கான்டாக்ட், அது கேஸ்ன்னு கிடையாது, சும்மா ஒரு கிளான்ஸ் கிடையாது.
மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு விஷுவல் ரிகார்ட் அது நல்லா காமிக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு பாயிண்ட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது, ரெஸ்பாண்டிங் டு நேம் கால், ஓரியன்டிங் டு நேம் சொல்லுவாங்க. பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, பட் ஆனால் சாக்லேட் தரேன், வெளியில் போகலாம், பைக்கில் போகலான்னு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செலக்டிவாக இருக்கும் அவங்களோட ஹியரிங். அதனால் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு பேரா டெஸ்ட்டு அப்புறமா இஎன்டி கிட்ட போயிட்டு ஹியரிங்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பட் பொதுவாக அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து ப்ராசஸிங்கில் தான் இஷ்யூ. அதுதான் நான் சொல்லுவேன், சென்சரி ப்ராசஸிங்கில் இஷ்யூ இருக்கும், ஆடிட்டரி ப்ராசஸிங்கில் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, வெளியில் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சாக்லேட் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவங்களோட பேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த நேரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த ஸ்டிமுலை கொடுத்தா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 4வது பார்த்திங்கன்னா வந்து மற்ற குழந்தைங்க கூட பழகிறதுக்கு அது எவ்வளோ தான் அவங்க சொந்த தம்பி இருப்பான், அக்கா இருப்பான், அண்ணா இருப்பாங்க, சொந்தக்கார பசங்க இருப்பாங்க, நெய்பர்ஹுட்டில் நிறைய பசங்க இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்க மேலே ஒரு நாட்டமே காமிக்க மாட்டாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைங்களுமே அந்தளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியாது. பட் ஆனால் வந்து அண்ணா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், அக்கா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலே ஒரு ஜாய் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷத்தை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். பட் இவங்கெல்லாம் வந்து ஒரு க்ளம்மாக இருப்பாங்க, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியா இருக்கும். பட் அது யங் பேரண்ட்ஸு சொல்ல தெரியாது. பட் யூஸ்வலாக 2வது குழந்தைங்களுக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது பொதுவாக பேரண்ட்ஸே வந்து இந்த சிம்டம்ஸை சொல்லி பீடியாட்ரிஷியனை வந்து ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அவங்க எல்லாமே மெடிசன், வேக்சின் இதுலேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இதுக்கான கொஞ்சம் அக்கறை வந்து இதுக்காக கொஞ்சம் ஒரு பேஷண்ட் ஹியரிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிக்கப் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அசஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் தான் சொல்கிறாங்க. அந்த குழந்தைய ஸ்கில்டு அப்சர்வேஷன் பண்ணாலே வந்து ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அழகாக இதை பிக்கப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்ராப்ரியேட் ரெஃபரன்சஸை கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பேச நிறைய பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, நம்ம குழந்தைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, போய் பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஜாஸ்தி இருக்குது. அதுக்காக வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ஆன்சர்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு எங்களுக்குலாம் லேக் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எது அவங்களுக்கு லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த விதத்துலாம் அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படி வேணும் என்ற அவசியத்தை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஆனால் இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணலாம். அப்புறம் தான் அவங்க போய் டீட்டெயிலாக எதாவது கேட்க முடியும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இதா இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி மந்த் அப்படிங்கிறனால இன்றைக்கி டாக்டர் பாலாஜி கிட்ட பேசிட்டு இருக்கோம். இஸ் அ பீடியாட்டிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். அவர்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஏன் இதெல்லாம் வந்து இந்த ஒரு 20 years பிஃபோர் யோசிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இல்லையா? ஆமாம், ஆனால் மேபி அப்போ வந்து இந்தளவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக குழந்தைங்க மேலே அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் மேபி அப்போ இந்தளவுக்கு பிரச்சனைகளும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பிரச்சனை அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா வந்து நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அண்ட் நம்ம ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து காம்ப்ளிகேட்டடான சேஞ்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால நிறைய இடத்துல லேக் வந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வயலண்ட்டாக தேவைப்படுது இல்லையா? ஆமாம், ரொம்ப வயலண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நீங்கள் வந்து இப்போது செகண்ட் சைல்டு பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு வரும்போது அக்காவோ இல்லை அண்ணாவோ வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வந்து அங்கேயே ஒரு கொஷின் மார்க் வந்துடுது இல்லையா? அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மலையிலையோட தான் பேசிட்டு இருப்பாங்க. சில வார்த்தைகளுக்கு மேலே அவங்க வந்து உலகத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ஒரு சரளமாக அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. யாருமே அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அண்ட் வந்து பொதுவாக இவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை தனியாக நிறைய நேரம் இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்கள் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆண் குழந்தைங்க வந்து வாயாடிங்க, ஆண் குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது மாதிரி இருக்கவங்க வந்து ஸ்கூலில் சேரும்போது இல்லை நிறைய ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் கூட பழகும் போது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு அந்த அபிப்பிராயம் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுக்கலாம். இப்போது வந்து எல்லாருமே வந்து இப்போது சிங்கிள் சைல்டு ஆகிட்டாங்க, நியூக்ளியர் ஃபேமிலிஸில் வந்துட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற குழந்தைங்கள் இந்த லார்ஜ் ஃபேமிலிஸ் நிறைய பீப்புள் அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் வந்து இது வந்து ஒன்றும் என்வாயன்மெண்டல் டிப்ரவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஏர்லியன் என்வாயன்மெண்ட்னால் வந்து ஒரு கனடா மாதிரி
குளிர் தேசத்தில் வந்து 6 மாதமாக இண்டோர்லேயே இருக்கிறாங்க, உள்ளவே இருக்காங்க. பக்கத்துலலாம் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி தள்ளி வீடு இருக்கும். வேறு ஆட்களை பார்க்குறதே வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லை த்ரைஸ் இன் அ மந்த் அது மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆக்சுவல் என்வாயன்மெண்டல் டிப்ரவேஷன். அதனால வந்து சைல்ட்ஹுட் டிசக்ரிகேட்டட் டிஸார்டர், அதாவது அப்ராப்ரியேட் ஸ்டிமுலஸ் இல்லாதனாலே வந்து மற்றவங்க கூட பழகிறதுல வந்து ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து 1 இயர்லேருந்து 1.5 வயசு வரைக்கும் யாராவது புது ஆளுங்க உள்ளே என்ட்ரானாலே, வீட்டுக்கு வந்தாலோ இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போனாலோ வேன் அழுங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அது இருக்கணும். அதாவது உடனே குழந்தை வந்து தெரிஞ்சுக்குது இவங்க புது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது. பட் இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இதில் வந்து உங்களுக்கு வந்து அது மாதிரி கிடையாது. அது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு காரணமாக சொல்கிறோம், அது ஒரு சாக்காக தான் சொல்கிறோம். இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேஜர் சிம்டம். மற்ற அந்த ஃபஸ்ட்டு சைல்டுன்ற ஒரு ரீசன் கிடையாது. அதே மாதிரி மேல் சைல்டு வந்து கொஞ்சம் லேட் டாக்கர்ஸ், தே ஆர் யூஸ்வலி கினஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் மேல்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் movement. So they will start walking, crawling, running faster than the girls. பட் இது வந்து ஒன்றும் ரிசர்ச்சால் ப்ரூவ்லாம் பண்ணதில்லை. இது பொதுவாக நம்பப்படுறது. ஆனால் அதுதான் கிளினிக்கலாகவும் நம்ம பண்ணுறோம். அதுக்காக ரிசர்ச் பண்ணின்னு இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அவங்களோட ஹெமிஸ்பியர் வந்து இந்த ஹெமிஸ்பியர் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இருக்கிற பார்ட் வந்து சீக்கிரமாக இதாகுதுனால அவங்க வந்து கொஞ்சம் குயிக்காக பேசுகிறாங்க. பட் வி ஹவ் சீன் போத். இது வந்து இதுக்கு வந்து ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது, ஆதாரம் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பேரில் வந்து இந்த சிங்கிள் பேரண்ட்டு இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து வி ஹாவ் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். அது ஒரு முக்கியமான விஷயம். டிவி வந்து நம்ம டெலிவிஷனில் பிரேக்ஃபாஸ்ட் நியூஸே இது ப்ரோக்ராமே கொடுத்தாலும் வந்து நம்ம அறியாமல் வந்து ஜாஸ்தி வந்து டிவி வந்து குழந்தைங்களுக்கே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். கை குழந்தைலேருந்து சாப்பிட வைக்கிறதுக்கே டிவி காமிச்சு பண்ணுறது அது வந்து அது ஒரு நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெதர் இஷ்யூ இருக்கோ இல்லையோ நார்மல் சைல்டு வந்து டில் த ஏஜ் ஆஃப் 8 years they are not supposed to watch television of any sort. That doesn't pave way for any kind of brain development னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா எஸ்பெஷலி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கார்ட்டூன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்லைட்ஸு போகிறதுனால ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டினால வந்து அவங்களுக்கு வந்து ஆப்சன்ஸ் சீஜர்ஸ் வர அளவுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன ஒரு 10% தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வி டோன்ட் வாண்ட் அவர் சைல்டு டு பி அமங் த 10%. ஸோ அது ஒரு பொதுவான உண்மை. ஸோ குவாலிட்டி டைம்னா என்ன? ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சு ஆஃபீஸில் முடிச்சுட்டு வந்துடணும். இங்கே வந்து திருப்பி லேப்டாப் வச்சுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு ஃபோனில் பேசின்னு அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கும், அம்மா கூட தான் இருக்கும். அப்பா வந்தோடனே விளையாடலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பால் தூக்கி போட்டு விளையாடுறது போதும். அட்லீஸ்ட் ஒரு உப்பு மூட்டை தூக்குறதோ இல்லை வந்து அவங்க கூட குத்து சண்டை போடுறதோ, ஒரு கான்வர்சேஷன், ஐ கான்டாக்ட் கொடுத்து காலையில் எழுந்தோன்னே அவர் குழந்தை கூட ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசினாலே வந்து தட் கிவ்ஸ் தம் ஒண்டர்ஃபுல் திங்ஸ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெளியில் கூட்டின்னு போய் நிறைய வாங்கி கொடுத்துட்றோம். கேட்குறது ஏற்கனவே இருந்தாலும் 3-4 கார் டாய் இருந்தாலும் அந்த 4வது 5வது வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா வந்து நமக்குள்ளே ஒரு கில்ட்டி இருக்குது, நம்ம வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதனால் வந்து அது மாதிரி காம்பன்சேட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. இது எல்லாமே வந்து இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸே கிடையாது ஆக்சுவலாக. யாருமே பேட் பேரண்டிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. பெர்னார்ட் ரிம்லன்னு சொல்லிட்டு சரியாக வளர்ப்பு முறை சரியாக இருந்தால குழந்தைங்க வந்து ஸ்பீச் டிலே இருக்கா. இது 1964லே ரெஃப்ரிஜிரேட்டர் மதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மதர்ஸ் சரியாக கவனிக்காமல் குழந்தைய நம்ப முடியுதுங்களா? மதர்ஸ் கண்டிப்பாக கவனிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு ஏதாவது பெத்தலாஜிக்கலாக மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால தன் குழந்தைய டேக் கேர் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இது கிடையாது. இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு மித்து இது. ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா தேவைப்படுது. நம்ம ஒரு நாள் வாழ்க்கையிலையும் லைஃப் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, டெய்லி ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்கில்ஸ் டெய்லி ஸ்கில்ஸ் பற்றி எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. ஆனால் அதில் ப்ளே ஸ்கில்ஸ்னு வேறு ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம், இப்போல்லாம் வந்து அடல்ட்டுக்கே நிறைய லைஃப் ஸ்கில்ஸ்லாம் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப அலூஃபாக இருக்காங்க. ரொம்ப வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளே அவாய்ட் பண்ணுறோம். நமக்கு லைஃப்க்கு ரொம்ப பேசிக்காக தேவைப்படுற விஷயங்களை நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படிங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸ் இல்லை இந்த ப்ளே ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ சொல்லித் தருவீங்க? இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். லைஃப் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல்ஃப் கேர் சொல்லுவாங்க. நம்மளே பாதுகாத்துக்கிறது, நம்மளே பராமரிச்சிக்கிறது. அது பேதிங், ப்ரஷிங், க்ளீனிங், அது மாதிரி எல்லாமே. இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஒர்க்
நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் செயல்பட முடியுது, எந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுது, அது இருக்குது. இது ரெண்டுத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லீஜர். ஃப்ரீ டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்டு கூட பேசுகிறோமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஹாபி வச்சுக்கிறோமா, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஆல் ப்ளே அண்ட் ஒர்க், நோ ஒர்க் மேக்ஸ் டாம் அ டல் பாய். ஸோ அதனால் வந்து ஒர்க் மட்டும் பத்தாது, அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண தெரியணும். அதனால தான் அப்ராட்லலாம் வீக்கெண்ட்ஸ்னாலே வந்து தே செலிப்ரேட் வீக்கெண்ட்ஸ். ஏன்னா ஸோ தட் அது வந்து ரீசார்ஜ் நல்லாயிருக்கும். உடனே தே வில் பவுன்ஸ் பேக் டு த ஒர்க். சும்மா ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகிடக்கூடாது, வீக்கெண்ட்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த லீஷரும் வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங். ஸோ இந்த திறன் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும். இதில் வந்து ஏதாவது குறைபாடு இருக்கலாம், அதில் குறைபாடு இருக்கும்போது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்கறது ஆக்குபேஷன் தெரபிஸ்டோட வேலை. டாக்டர், அந்த ப்ளே ஸ்கில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களே விளையாடுவாங்க, அதுக்கு தனியாக தேவைப்படுதா என்ன? ஆமாங்க, ப்ளே இஸ் தி பிரைமரி ஆக்குபேஷன் ஆஃப் எனி சைல்டு. இப்போ குழந்தைங்களோட முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து படிக்கிறது கிடையாது, விளையாடுறது தான். ஸோ அவங்களோட விளையாட்டு திறன் வச்சு தான் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட கம்ப்ளீட் வெல்பீயிங்கே வந்து அதை வச்சு தான் நம்மளால் கேஜ் பண்ண முடியும் எல்லாமே. எஸ். ஸோ அந்த கம்ப்ளீட் வெல்பீயிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எந்த குழந்தை வந்து சின்ன பசங்க கூட விளையாடுறாங்களோ, எந்த குழந்தை வந்து ரொம்ப பெரிய பசங்க கூட விளையாடுறாங்களோ, எந்த குழந்தை ப்ளே கிரவுண்டில் நல்லா பிஹேவ் பண்ணுறாங்களோ, எந்த குழந்தை டாய்ஸ் ஷேர் பண்ணுதோ, எந்த குழந்தை திறமையாக விளையாடுதோ, அவங்க எப்போவுமே வந்து அவங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ப்ளே வச்சே எங்களோட ட்ரீட்மெண்ட் அடங்கியிருக்கு. அசஸ்மெண்ட்டு ப்ளே வச்சு தான் இருக்குது. ஸோ ப்ளே பர்சேவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் கொடுப்போம். ஸோ ப்ளேன்றது ஒரு முக்கியமான அங்கம், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. அந்த ப்ளே தான் வந்து நமக்கு அடல்ட்ஸ் வந்து அந்த லீஜராகவோ ஹாபியாவோ கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பிடி பீரியட்னா ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. நிறைய பேர் பிடி பீரியடில் மட்டும்தான் ஆர்வமாக இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்றுத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துட்டு அதை விட்டுற முடியாது இல்லையா? எல்லாத்துலேயுமே வந்து சம பங்கு அளவு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், எல்லாத்துலேயுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆமாம், வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆப்வியஸாக லைஃப் தான். ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் அகாடமிக்ஸ் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள்லாம். ஸோ அதுக்கான ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், என்னோட குழந்தை இன்னும் பேசலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பற்றி எனக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச்.